நரேந்திர மோடி சொன்னார், டெல்லியில சொன்னார், அமெரிக்காவில் சொன்னார், லே லடாக் பகுதியில் சீன இந்திய எல்லையில உலகமே உற்று பாட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில சொன்னார். திருக்குறள்ல மேற்கோள் காட்டினார். சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி தமிழ் என்று சொல்லியிருக்கிறார். எந்த பிரதமர் சொல்லியிருக்காங்க? ஏன் காங்கிரஸ்ல ராகுல சொல்லுங்க பாப்போம். சவால் விடுறேன். சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி தமிழ். ராகுல சொல்ல வைங்க, சொல்லுங்க. உங்க இவரு ஸ்டாலினை சொல்ல வைங்க பாப்போம். இன்றைக்கு நாங்க செஞ்சு காட்டிருக்கிறோம் சார். உலகத்திற்கு அந்த விஷயத்தை ஏற்கனவே பறைசாற்றிய ஒரு தலைவரை கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. எங்ககிட்ட வந்து உங்க அரசியல் அற்ப நாடகங்கள்லாம் போடாதீங்க. நீங்க புரோட்டோகால்ல கேட்டா புரோட்டோகால்ல கொடுங்க. ஏன் புரோட்டோகால்ல கொடுக்குறாங்க? அப்பதான் ஒரு பீசிஸா ஒரு பேப்பரா உலக அளவுல அக்செப்ட் பண்ணக்கூடிய ஃபார்மெட்ல அது நிற்கும். இல்ல அப்படின்னு சொன்னா உலக அளவுல இருக்கிறவங்க மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? மத்த தொல்லியல் துறை வேர்ல்டு பேப்பர்ஸ்ல வேர்ல்டு பப்ளிகேஷன்ஸ்ல வரும்போது அதை கொஸ்டின் பண்ணி அதை டிஃபேம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் நம்ம அந்த இது ஒரு அபிஷியல் கம்யூனிகேஷன். அதை வச்சுட்டு அற்ப அரசியல் பண்ணக்கூடாது. உண்மையாக தமிழுக்கு நீங்க சேவை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தமிழை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, தமிழனா நீங்க தமிழுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உங்க குழந்தைங்களை தமிழ்ல படிக்கிறீங்க. உங்க வீட்டு குழந்தைங்க எத்தனை பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுதுன்னு தயவு செஞ்சு மனசாட்சியோட வீட்டுக்கு போய் பாருங்க. இன்னைக்கு சாயங்காலம் போய் பாருங்க. ஒரு பக்கம் தமிழை கொடுங்க, அப்பா படிச்சு காட்டுப்பான்னு சொல்லுங்க. அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எழுத்து வடிவம் இல்லாமல் இருந்துட்டு நியூஸ் பேப்பர் படிக்க முடியல. அடுத்த தலைமுறையால தினத்தந்தி தினமலர் படிக்க முடியல. அவங்க எப்படி திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் மணிமேகலையும் படிக்க முடியும்? இதைத்தான் இந்த திராவிடம் செய்து கீழ்த்திருக்கிறது இந்த 60 வருஷத்துல.